மாப்பிள்ளை போய் மாமனார் வீட்டில் இருக்கலாமா, அப்பா கூட தான் இருக்கணும் குடும்பமா. பெரியவங்க கூட இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு டைரெக்டாக நான் சொல்லி கொடுக்காமே போகுங்க. காசு கொடுத்து எனக்கு வேணாலும் வாங்கிடலாங்க. சாப்பாடே இறங்கலைங்க. வீட்டிலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் பண்ணி பழகாச்சுங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் கமிழ்ச்சி. ஸோ மேலே போட்டிருந்த ஷீட்டில் ஒரு டவுட்டுங்க. மெயின் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி அதை நான் கவர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம சில விஷயத்த நிறைய பேர் வாங்கணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் வாங்குற கஷ்டம் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியுங்க. ஸோ மேலே அந்த ரோல் வச்சுருந்து எனக்கு ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரோல் தான் இதுங்க. ஸோ இது கட் பண்ணி போட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே கிடந்துருக்குதுங்க. ஓப்பன் சன்லைட்டில் டைரக்ட் யூவி எக்ஸ்போசரில் எந்த விதமான ப்ராப்பர்ட்டிலையும் சேஞ்ச் ஆகலைங்க. எனக்கு இது மேலே சிமெண்ட்டு அது இதெல்லாம் பட்டிருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், ஃபேர்லி இன் குட் ஷேப். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் சம்திங் வித் ஸ்டாண்ட் ஃபார் 6 மந்த்னா இட் இஸ் அன் எவிடென்ட் திஸ் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலுங்க. நம்ம நார்மலாக வீட்டுக்கு வெளியில் ஒயர் போடுறோம் இல்லைங்க, அந்த ஒயர் பார்த்திங்கன்னா PVC மெட்டீரியல். அதை விட இது வந்து 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் மெட்டீரியலுங்க, XLPங்கிறது. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் டவுட்டே பட தேவையில்லை. இந்த ப்ராடக்ட் லேட்டஸ்ட்டாக இருக்குது, இது கொஞ்ச நாள் போயிருமா அப்படிங்கிறது தேவையே இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் நான் ஏற்கனவே படித்து பார்த்து தான் நான் அதை டிசைட் பண்ணி நான் வாங்கினேன். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இது எவ்வளோ நாள் டியூரபிளாக இருக்குன்ட்டு. இது ஹெவிலி இந்த கெமிக்கல் பாண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இது நேச்சர்னால் பிரேக் பண்ண முடியாது. ஈவன் தோ இது டைரக்ட் யூவியில் இருக்கலாமா என்ன எனக்கு தெரியல. பட் டைரக்ட் யூவியில் இருக்கும்போது we can understand the மெட்டீரியல் குவாலிட்டிங்க, இது எவ்வளோ டியூரபிளாக இருக்குன்ட்டு. வெளியே ஓப்பன்லாம் கிடக்குதுங்க, காற்று அடிச்சடிச்சு இங்கே தான் அடிச்சடிச்சு வெளியில் அடித்து நின்றுதுங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதனோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் சிசரை வச்சு. ஆனால் உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இந்த மாதிரி மெட்டீரியல் டைப் எல்லாம் லேட்டஸ்ட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதான் ரீசனுங்க. என்ன இந்த ஃபாயில் மேலே மட்டும் தண்ணி நிறையா படக்கூடாது சிமெண்ட்டில் வேலை செய்யும்போது. அப்போ வந்து இந்த ஃபாயில் மேலே இருக்கிற அலுமினியமோட குவாலிட்டி வந்து அடிவாங்குங்க, தண்ணி போய் ரியாக்ட் ஆச்சுன்னா அது மேலே. அதனால் தண்ணி படாத மாதிரி மட்டும் இது இறக்கி வச்சுக்கணும். மெட்டீரியல் வந்தோடனே உள்ளே இன்ஸ்டால் பண்ணும்போதும் தண்ணி படாத மாதிரி இருக்கணுங்க. பெட்டர் பட்டுச்சுன்னா அப்புறம் அப்போ போய் தொடச்சிக்கலாம். அது துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. வெளியில் இருக்கிற மெட்டீரியலும் அதே கான்செப்ட் தானுங்க. இது டாட்டாவோட ப்ராடக்ட்டு. கீழே உங்களுக்கு இந்த ஒட்டி வந்திருக்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது கொஸ்டின் இருக்குங்க. இறக்கி வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறக்கி வைக்கணுங்க. நம்மளே இதை போட்டு அப்யூஸ் பண்ணி பிக்காமல் இருந்தால் அது பிய்யாதுங்க. இப்போ இருங்க, இதை அப்யூஸ் பண்ணி இந்த நேர் பிஞ்சிருக்குதுங்க. இப்படி இருந்தால் வேணால் பிய்யும். நார்மலாக வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனால் இது எந்த விதமான பிஞ்சு போகிற மாதிரி சுச்சுவேஷனில் இதில் அமையாதுங்க. அப்படி அமையிற மாதிரி இருந்தால் டாட்டாவே இந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்க மாட்டானுங்க. அதனால யோசிக்காமல் நான் டாட்டாலேருந்து வாங்கினதுங்க. இன்னொரு டவுட் காமனாக கேட்டுருந்ததுங்க, கூலிங் இறக்குமா இல்லையான்னு. ஸோ 2-3 டைம் மழை பெஞ்சதுங்க. வெளியே நல்லா குளுந்தான் இருந்தது. உள்ளே போனால் காங்கிரீட்டில் எப்படி இருக்குமோ நமக்கு வெளியே கிளைமேட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோவிலிங்க நிறையா ஏதாவது அப்பப்போ ரேண்டமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஹோப் ஆடியன்ஸும் மெச்சூர் ஆகிறதும் எனக்கு விருப்பங்க. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட்டு சும்மா அந்த பழைய ஆர்த்தடாக்ஸ் மைண்ட்லேயே தான் எல்லா விஷயம் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இந்த டெஃபனிஷனை வந்து வாழ்க்கைக்கு யார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னே தெரியறது இல்லைங்க. நம்ம அதில் ஒன்று அழிஞ்சு போன விஷயங்க கூட்டு குடும்பம்னு ஒன்று. நம்ம ரொம்ப நேரோ மைண்டாக செல்ஃபிஷாகவே திங்க் பண்ணிங்க நம்ம சொசைட்டியில் கூட்டு குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ நான் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்ததுன்னு எனக்கு தெரியுங்க. நான் மாமா கூட ஒரு 3 வருஷம் இருந்தேங்க. அந்த 3 வருஷத்தில் வந்து ஐ ஆம் வெரி ரெசிலியன்ட். இது என்னோடய மைண்ட் எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஐ வாண்ட் டு டூ. இது என்ன ப்ரெஷர் வந்தாலும் நான் அதை நான் கண்டுக்கலிங்க. லக்கீலி வந்து லக்ஷ்மி அத்தை, தண்டபாணி மாமா இவங்க மாதிரி சப்போர்ட்லாம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. யாராக என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அதை நீ கண்டுக்காத, நீ உனக்கு என்ன சரின்னு போடுது அது பண்ணுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ரொம்ப சொசைட்டியில் ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க தாராபுரத்துக்குள்ள. இப்பவும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள மாதிரி பெரியவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்போது ரொம்ப அது கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட லைஃப்பில். நம்ம நிறைய பேர் அது ஒன்று ஆர்த்தடாக்ஸாகவே திங்க் பண்ணிவிட்டு இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை போய் மாமனார் வீட்டில் இருக்கலாமா, இது நல்லா இருக்குமா, இது எல்லாம் ஒரு பர்சனலாக ஃபேமிலி எடுக்க வேண்டிய ஒரு முடிவுங்க. நான் அங்கே போயிட்டு சும்மா படுத்து கிடக்கல. என்னோடய வேலை என்னவோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபேமிலி எப்படி டேக் கேர் பண்ணணும்னோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் டேக் கேர் பண்ணிட்டுருங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுங்கிறது எனக்கு புரியல. அது ஒரு பாயிண்ட்டுங்க. மாமாவோட சப்போர்ட்டு கண்டினியூஸாக எங்கள் ஃபேமிலிக்கு இருக்குதுங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு அவரோட சப்போர்ட்டு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதுக்கு உண்டான சப்போர்ட் என்ன தெரிவிக்கணுமோ அது என்னோடய சைடில் எப்போவுமே நான் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேங்க மாமா சைடுக்கு. அதுதான் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல அளவும் கூடுங்க. அது நிறைய பேர் வந்து அது எடுத்துக்கிறது இல்லை இந்த காலத்தில். இருந்ததுன்னா நம்ம இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லைங்க. இது அப்பா கூட தான் இருக்கணும் கூட்டு குடும்பமாக, மாமனார் கூட கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை போய் மாமனார் கூட இருக்கக்கூடாது,
இது ரொம்ப இதெல்லாம் எப்படி பழக்கி வச்சாங்கன்னு தெரியலிங்க. மேபி அந்த காலத்துக்கு கரெக்டாக இருந்திருக்கலாம். இந்த காலத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சிங்க. ஃபேமிலியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அதை நான் சீரியஸாக கன்சிடர் பண்ணுவேங்க. ஃபேமிலிங்க உள்ளுக்குள்ளே ஒரு வேவ் லென்த் மேட்ச் ஆகலை, அது சமையலாகட்டும், டே டு டே லைஃப்பில் வீட்டில் டேக் கேர் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா சரி வராதுங்க. இந்த மாதிரி 5-6 டாப்பிக்கில் ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற எல்லா விஷயமே ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுனாவே இது நான் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருக்காதுங்க. வி வில் டூ இட் டுகெதர், இல்லை ஐ வில் டேக் கேர், அவ்வளோதானுங்க. இதில் நீங்கள் ஏன் பண்ணல, நானே பண்ணிகிட்ருக்கிறேன், மாப்பிள்ளை எதுவுமே பண்ண மாட்டேறாரு, நான் ஏனே எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு மாமா ஒரு நாள் கேட்க மாட்டாருங்க. நானே ஏன் பண்ணிகிட்டு இருக்கிற மாமா பண்ண மாட்டாருன்னு நான் ஒரு நாள் கேட்க மாட்டேங்க. 2 பேருமே வேலை செய்ய ரெடியாக இருப்போம். ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரக்கா இருக்கட்டும், ஓகே மாமா பிஸியாக இருந்தாருன்னா இமீடியட்டாக நான் ஸ்டெப் இன் பண்ணி அதை நான் போய் டேக் கேர் பண்ணிட்டு வந்துடுவேங்க. நான் பிஸியாக இருந்தால் இமீடியட்டாக மாமா ஸ்டெப் இன் பண்ணி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து கூட அதை டேக் கேர் பண்ணிட்டு வந்துடுவாருங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வைட்டலுங்க மென்ஸ்குள்ளே. இப்போதைக்கு கூட்டு குடும்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாக தெரியுது. ஏன்னா சில பேர் கூட்டு குடும்பமாகவே இருக்கிற இந்த காலத்து பிள்ளை பசங்க ஆர்வமாக இருக்கிறது இல்லை. பெரியவங்க கூட இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு அவங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குழந்தை குட்டை ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தைகளை வளர்க்கணும், அவங்க ஒரு ஆஃபீஸ் போயிடுவாங்க, இதுக்கு போயிடுவாங்க, நம்ம கூட இருந்தோம்னா எவ்வளோ சப்போர்ட்னு இப்போ இருக்கிற பிள்ளை பசங்க யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கெல்லாம் கூட்டு குடும்பத்தோடு இருக்கணும், பிள்ளை வேலை பார்க்கணும், பேரனை பார்க்கணும், மருமகனை பார்க்கணும், பிள்ளை பார்க்கணும், இந்த மாதிரி இதுலாம் கொஞ்சம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கணும். நான் அதாவதுங்க இப்போ நம்ம பெரியவங்க எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம நிறையா கற்றுக்குவோங்க. மாமா ஆத்தா கடைசி வரைக்கும் என்ன விதமான சப்போர்ட் வேணாலும் பண்ணுவாருங்க. எப்படி அந்த ரஜினி சும்மா படத்தில் அம்மாவுக்கு என்று அழைக்காதேங்கிறக்காக எடுத்து பண்ணுவாரோ அதே மாதிரி மாமா பண்ணுவாங்க. அது நம்ம இது ஆக்சுவலாக பாஸ் பண்ணணுங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ மயிலமான அதை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம பெரியவங்க கூட தான் இருப்போம், பெரியவங்களும் எப்படி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க, நம்மளும் இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக நம்ம சொல்லி கொடுக்காமே போகுங்க. சில விஷயத்த சொல்லிலாம் வராதுங்க, நம்ம செஞ்சு காமிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து மயில் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த நாலேஜ் வந்துட்டானுங்க. இப்போ ஆமாம், அம்மா எல்லாம் இருக்கிறதில்ல அமைச்சு ஆர்வத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் வெளியில் போயிட்டாலும் உடனே கேட்குறேன். ஆமாம், உடனே இப்போ அத்தை காலில் இருந்துச்சு நேரமே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கன்னா உடனே கேட்பாங்க, எங்கே அமைச்சிக்கா வீட்டுக்குள்ளேனாலும் அமைச்சிக்கானா ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சில குழந்தைங்களாம் அந்த இப்போ வர குழந்தைங்களாம் சரி கண்டுக்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஆனால் இவன் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்கிறான். அந்த மாதிரி என் பொண்ணு அந்த மாதிரி வளர்த்திட்டு அப்படி ஆகணும். அது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்த கண்டிப்பாக நம்ம சொல்லி புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி சொல்கிறேன். மயில்குட்டிக்கெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க. ஆனால் பெரியவங்க 60 வயசு உள்ள நாலேஜ் எப்படி பேசுவாங்களோ அதுபடி பேசுவாங்க. எப்படின்னு தெரியலிங்க, பட் அது நான் பிளஸிங் தான் சொல்லுவேங்க. அவன் ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட்டுங்க. எல்லா விஷயத்தையுமே லேர்னிங்ஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம அதை லேர்னிங்ஸ் பண்ணதை எப்படி அவனோட திங்கிங் மென்டாலிட்டி யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறது அது நேச்சராகவே அவனுக்கு கொஞ்சம் வந்திருக்குங்க. மாமா அவனை சின்ன பையன்லேருந்தே ரொம்ப நேச்சர் பண்ணி வளர்த்திருக்காருங்க. அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாமா மேலே பாசமாக இருப்பான். இதுதான் இப்படி தான் கரெக்டாக பாஸ் பண்ணுறதுங்க. எந்த ஒரு பொருளையுமே பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். அவனாட்ட நீங்கள் யாருமே பண்ண முடியாது. பெரியவங்களுக்கு கூட அந்த இது வராது, அந்த அக்கறை வராது. ஒரு வண்டி பைக்கே வைக்கல கிடந்தாலும், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் கிடந்தாலும் அதை எடுத்து பத்திரமா இருந்த இடத்துல கொண்டு வைக்கிறது. நம்மளுக்கு அறிவுறுத்தல் அத்தி எதுக்கட இந்த இடத்துல இந்த பொருள் போடுறது, அதை கொண்டு இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கணும்னு சொல்லி போட்டு கரெக்டாக சொல்லுவேன். அந்த வயலெல்லாம் மயில்குட்டிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் அந்த மாதிரி அவனை வளர்த்திருக்கேன் சிறுசுலேருந்து அவனுக்கு. இப்போ இது உங்களுக்கு இப்போ இந்த லைனில் இப்போ நான் ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இப்போ இது ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க. பட் இதெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு நமக்கு தெரியாமல் இன்டைரக்டாக ஒரு ஜாய் கொடுக்குங்க. அது நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம ரொம்ப தனியாகவே இருக்கிற மாதிரி ஜாப் க்ரியேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம ஊர்லேயே செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்க முடியாதது ஒரு ரீசனுங்க. எல்லாமே படிச்சுட்டு வெளியூர் போய் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம பார்த்தாலும் அதில் நிறையா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு லக்கிலி நான் ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம்திங் அவுட் ஆஃப் இதுலேருந்து வெளியே பண்ணுங்க. இப்போ பெரியவன் கிடையாதுங்க. நம்ம காசு கொடுத்து என்னத்தை வேணாலும் வாங்கிடலாங்க. பட் ஆனால் அந்த இயற்கையாக வர்ற அந்த அக்கறைங்கிறது அந்த நமக்கு பயம் இல்லாமல் இருக்கணுங்க. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் கூட வச்சு விட்டா பணத்தை கொடுத்தா பார்த்துக்குவாங்க. ஆனால் நம்மள மாதிரி பார்த்துக்க முடியாது. ஆமாம், அந்த ஒரு ப்ராப்ளம் சொசைட்டியில் இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க. இங்கே நான் இருக்கணும், எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஸ்டேஜில் ஜாப் விடுற சுச்சுவேஷன் வந்தப்போங்க மாமாலாம் கூட ரொம்ப தயங்கினாருங்க.
எப்படி கோவம் ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போதே எவ்வளோ நம்மளால் உழைப்பு இருக்குதோ அந்த உழைப்பை பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பண்ணிக்கணும் எல்லாமே. ஏன்னா இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பணம் தான் மெயின் ஆகி போய் பணம் வந்து என்ன வேணாலும் வாங்கிடலாம். மாமாவுக்கு ஹீஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸுங்க ஒரு ஒர்க் சென்ட்ரிக் ஹார்ட் ஒர்க்கிங் சென்ட்ரிக் மென்டாலிட்டிங்க மாமாவுக்கு. அதனால ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேங்க. காலையில் 5 o'clock எழுந்திரிச்சாருன்னா ரெஸ்ட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அத்தை அதே மாதிரி தானுங்க, ரெஸ்ட்டே விட மாட்டாங்க. 2 பேருக்கும் கரெக்டாக அதே வரியே அமைஞ்சிருச்சுங்க. ரெஸ்ட் இல்லாமல் 2 பேர் வேலை செஞ்சே பழகிட்டாங்க. அது இவங்களோட ஹெல்த்துக்கு அது ஒரு வகைக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேங்க. சொல்லுங்க. கூட்டு குடும்பங்கிறது அவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயங்க. தனிமை நம்ம கொடுமை இருக்கிறது எனக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. அவங்களோடவே எல்லாம் இருந்து பழகி ஃபேமிலியை வந்து ஒட்டுக்காத்தான் இருக்கணும்னு நினைப்பேன். அதிகபட்சம் எனக்கு அதுதான் நம்பவும் இருக்கணும். அத்தைங்க நான் கோவிட் டைம்லிங்க தடியாக வீடு பார்க்குறது சொல்லிடுங்க. அப்போ ஒரு 1 வீக்காக ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நான் இங்கெல்லாம் இருக்கிறேன் இறங்கல எனக்கு. ஐயோ சாப்பாடே இறங்கலைங்க. அப்படியே நம்ம அன்கண்டிஷன் ஆகி சோறே இறங்காமல் தண்ணி குடிச்சாலும் கூட வாங்கிட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நான் இங்கே இப்போ அத்தைக்கு தனியாக வீடு இருக்குதுங்க, அங்கே முன்னாடி அப்பாவுக்கு வீடு இருக்குது, நீங்கள் எது தனியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டவே பாடிட்டாக்குது. பேக் சைடு ஸ்டோரி. ஒர்க்குக்கு கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வேணும், அது கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேமிலிக்குள்ளேருந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துனுங்க. அது அத்தையோட ஒரு நாள் அழுகாச்சு அதை ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க. அது 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாதவே ஆயிட்டுனதுங்க அன்னைக்கெல்லாம். ஆமாம் எந்திரிச்சாலும் நடுக்கமாக இருக்குது, சாப்பாடு பசிக்குது ஆனால் சாப்பிட முடியாது. அத்தை ஒரே கேள்வி இதை தான் திருப்பி கேட்டாங்க. நாங்களும் இங்கே இத்தனை பேர் இருக்கிற நீங்கள் ஏன் போய் வாடகை வீட்டில் இருக்கணும் வந்து போட்டு மறுபடியும் சென்னை போகிறதாக ஐடியா. அதுக்குள்ளே போய் வேற ஏன் போகிறீங்க? மலையாட்டம் நாங்கள் இருக்கும்போது அங்கே அம்மா வீடு இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் அங்கேயே இருக்கிற நிலைய இருந்துகிட்டா பரவாயில்லைங்க. ஒரு நாள் வந்து போட்டு மறுபடியும் சென்னை போகிறதாக இருக்குது. அதுக்குள்ளே போய் வேலையாக போகிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏற்றுக்காமல் ஒரு உடம்பு சரியில்லாத விளாட்டவே ஆகிட்டு வீட்டில் கிடையாது மாரி. என்னால் அது வந்து எப்பயுமே அது விருப்பம் இருக்காதுங்க தனியாக இருக்கிறது. மகா பொண்ணுங்காட்டி அத்தைக்கும் லோவுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்க. அதில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. அது அவங்களுக்கே தே வில் டேக் கேர். ஏதாவது டிஸ்பியூட் வந்தாலும் ஜஸ்ட் மைனர் டிஸ்பியூட்ஸ். எப்போவுமே சமைக்கும்போது பிடிக்கும்போது ஏதாவது சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். இது ஏன் உப்பு வச்சு போட்டால், இது ஏன் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. லோவோ ஏதாவது சொல்லுவா அத்தை பண்ணும்போது. லோவோ மோஸ்ட்லி அட்ஜஸ்டபிளாக தான் இருப்பாள். பட் சூப்பரான ஒரு விஷயம் வைங்களே. இதே எனக்கு கன்வீனியண்ட்டாக ஒர்க் ஆகுது. வி ஆல் டுகெதர் வி ஆர் ரெடி டு டேக் கேர் த ஃபேமிலி கிட்ஸுங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயங்க. இப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன ஒரு குவாலிட்டி வேணுங்க. ஸோ இப்போ மாமா கூட நான் பேசிட்டு உங்களுக்கு போடுறேங்க. இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணி பழகாச்சுங்க. அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்லேயே பக்காவாக வந்துடும். டேஸ்டி சமையலுக்கு அத்தை லோ காம்பினேஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குங்க. அதனால் அது ஒன்றும் எப்பவும் குறைச்சலே இல்லைங்க. வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே நிறைய எடுத்துக்கணும். நமக்கு நிறைய நம்ம ஃபைபர் கண்டென்ட்டு மிஸ் பண்ணுறாங்க நம்ம டயட்லேருந்து. அதனால் ஃபைபர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. வெஜிடபிள்ஸு கொஞ்சம் நிறையா சாப்பிட்ற மாதிரி பழக்கணுங்க. பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுத்த பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் பீன்ஸ் இருக்குதுங்க, கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காகும். எக்கும் அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுக்கணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்காவது கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க. எல்லாமே இந்த யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாதுங்க. திடீர்னு லோ ஒன்று பண்ணியிருப்பா, திடீர்னு ஒன்று அத்தை பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குங்க. சமைக்கிறவங்களுக்கும் எஃபர்ட் அதிகமாக தெரியாது. ஆப்வியஸாக மாமாவோட ஹெல்ப்பும் நிறைய இருக்குங்க. இதில் சின்ன சின்ன விஷயமா அவர் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணிடுவாருங்க சமையலுக்கு. நான் 2 பேருமே ஓயாமல் என்ன இதே வேலை தானுங்க. முடிச்சுட்டு இருக்கிறானா தூங்கிட்டு இருக்கிறானே தெரியலீங்க. தூங்கிட்டான், அதான் ஆள் அந்த பக்கம் தாவி பார்த்துட்டுருக்குறானுங்க. கட்டிக்கு நிற்பாரு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டாபிக்ஸை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் இதுக்குள்ள ஆன்சர் படாக வந்துருக்குறாங்க. அதுக்குன்னு இட் ரெக்வயர்ட் சம் டைம் ஃபார் மீ. ஏன்னா எம்மாலேயே ஒரு ப்ரெஷரை போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. அது ஃபேமிலி ரிலேட்டிவ் சைடில் இருக்கட்டும், யூடியூப் சைடில் இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு சோஷியல் ப்ரெஷர் வந்து வரதான் செய்யுதுங்க. இட் டசன்ட் மேட்டருங்க. நமக்கு நம்ம லைஃப் இம்பார்ட்டன்ட், ஒன் லைஃப் தான் இருக்குது. அதனால் யூ டூ வாட் யூ லைக்குங்க. நம்ம ரொம்ப போய் இதில் ஒரு கூட்டு குடும்பமாக இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியலிங்க. அதாங்க இன்னும் வீடியோவில் சந்திப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பை.